நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. 4 மணி நேரம் விசாரிக்கப்பட்டார். வழக்கிலிருந்து யாரையும் விடுவிக்கவில்லை. இன்றைய விசாரணை மட்டுமே நிறைவு பெற்றுள்ளது என்று திருவள்ளூர் SP ஸ்ரீனிவாச பெருமாள் தெரிவித்தார். முன்னதாக ஆட்கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ADGP ஜெயராமிடம் திருவலங்காடு காவல் நிலையத்தில் 20 மணி நேரம் நடைபெற்ற விசாரணை முடிவுக்கு வந்தது. மாலை 5:50 மணி அளவில் ஜெயராமிடம் விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் அவர் காவல் நிலையத்திலிருந்து காரில் புறப்பட்டுச் சென்றார். ஆட்கடத்தல் விவகாரம் தொடர்பாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் MLAவுமான பூவை ஜெகன்மூர்த்தியிடம் திருவலங்காடு காவல் நிலையத்தில் சுமார் 10 மணி நேரம் காவல்துறையினர் நடத்திய விசாரணை நிறைவு பெற்றது. அண்மை செய்தி. ADGP ஜெயராம், ஜெகன்மூர்த்தி இருவரையும் தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு அழைப்போம் என்று திருவள்ளூர் SP ஸ்ரீனிவாச பெருமாள் தெரிவித்துள்ளார். ஆட்கடத்தல் வழக்கில் கார் கொடுத்து உதவிய புகாரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ADGP ஜெயராம் 24 மணி நேரம் விசாரிக்கப்பட்டார். வழக்கிலிருந்து யாரையும் விடுவிக்கவில்லை. இன்றைய விசாரணை மட்டுமே நிறைவு பெற்றுள்ளது என்று திருவள்ளூர் SP ஸ்ரீனிவாச பெருமாள் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஆட்கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ADGP ஜெயராமிடம் திருவலங்காடு காவல் நிலையத்தில் 20 மணி நேரம் நடைபெற்ற விசாரணை முடிவுக்கு வந்தது. மாலை 5:50 மணி அளவில் ஜெயராமிடம் விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் அவர் காவல் நிலையத்திலிருந்து காரில் புறப்பட்டுச் சென்றார். ஆட்கடத்தல் விவகாரம் தொடர்பாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் MLAவுமான பூவை ஜெகன்மூர்த்தியிடம் திருவலங்காடு காவல் நிலையத்தில் சுமார் 10 மணி நேரம் காவல்துறையினர் நடத்திய விசாரணை நிறைவு பெற்றது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ADGP ஜெயராம், ஜெகன்மூர்த்தி இருவரையும் தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு அழைப்போம் என்று திருவள்ளூர் SP ஸ்ரீனிவாச பெருமாள் தெரிவித்துள்ளார். ஆட்கடத்தல் வழக்கில் கார் கொடுத்து உதவிய புகாரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ADGP ஜெயராம் 24 மணி நேரம் விசாரிக்கப்பட்டார். வழக்கிலிருந்து யாரையும் விடுவிக்கவில்லை. இன்றைய விசாரணை மட்டுமே நிறைவு பெற்றுள்ளது என்று திருவள்ளூர் SP ஸ்ரீனிவாச பெருமாள் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஆட்கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ADGP ஜெயராமிடம் திருவலங்காடு காவல் நிலையத்தில் 20 மணி நேரம் நடைபெற்ற விசாரணை முடிவுக்கு வந்தது. மாலை 5:50 மணிக்கு அளவில் ஜெயராமிடம் விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் அவர் காவல் நிலையத்திலிருந்து காரில் புறப்பட்டுச் சென்றார். ஆட்கடத்தல் விவகாரம் தொடர்பாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் MLAவுமான பூவை ஜெகன்மூர்த்தியிடம் திருவலங்காடு காவல் நிலையத்தில் சுமார் 10 மணி நேரம் காவல்துறையினர் நடத்திய விசாரணை நிறைவு பெற்றது.